விஜயிடம் வசமாக சிக்கிய செந்தில் பாலாஜி. இடி மீண்டும் களம் இறங்குவதால் பரபரப்பு. டெல்லியில் இருந்து வந்த அதிர்ச்சி ஆதாரங்கள். வணக்கம் நண்பர்களே. அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறையில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக சொல்லி ஏராளமான பேரிடத்திலும் லஞ்சம் வாங்கியிருந்தார். அது சம்பந்தமாக அவர் மீது தொடரப்பட்ட வழக்கில் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் புலர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அதையடுத்து சிறையிலிருந்து வெளியே வந்த 3வது நாளை அவரை மீண்டும் அமைச்சராக்கினார் மு.க.ஸ்டாலின். ஆனால் குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டு சிறையில் இருந்த ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதா என்று அவர் மீது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. அப்போது அமைச்சராக தொடர்ந்தால் மீண்டும் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டியிருக்கும் என்று அப்போது உச்சநீதிமன்றம் அவருக்கு எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜி. அதோடு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் செந்தில் பாலாஜிக்கு மு.க.ஸ்டாலின் அமைச்சர் பதவி கொடுப்பார் என்று சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது எதிர்பாராத விதமாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்துவிட்டது. அதோடு கரூர் சம்பவத்தில் நடைபெற்ற 41 பேர் உயிரிழப்பின் பின்னணியில் செந்தில் பாலாஜி இருப்பதாக அப்போதிலிருந்தே தமிழக வெற்றிக் கழகத்தினர் அவர் மீது சிபிஐயிடம் குற்றம் சாட்டி வந்தார்கள். என்றாலும் அந்த வழக்கில் சிக்காமல் தப்பித்துக் கொண்டார் செந்தில் பாலாஜி. இருப்பினும் அவருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நீடித்து வருகிறது. அதனால் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே எப்போது வேண்டுமானாலும் செந்தில் பாலாஜிக்கு ஆப்படித்து விடுவார்கள் என்று கூறப்பட்டது. ஆனால் இப்போது அதற்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை அமலாக்கத்துறை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அதாவது செந்தில் பாலாஜி இடத்தில் தாங்கள் விசாரணை நடத்துவதற்கு தமிழக அரசு இடத்தில் அமலாக்கத்துறை அனுமதி கேட்டிருக்கிறது. அதோடு அவர் செய்த ஊழல் குறித்த பல அதிர்ச்சி ஆதாரங்களையும் தமிழக அரசுக்கு அனுப்பியுள்ளார்கள். இதே போன்று ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜி மீது மட்டுமின்றி முன்னாள் அமைச்சர் KN நேரு ஊழல் குறித்த ஆதாரங்களை அனுப்பி அவர் மீது வழக்கு பதிவு செய்ய சொன்னபோது மு.க.ஸ்டாலின் எந்த அனுமதியும் கொடுக்கவில்லை. ஆனால் இப்போது தமிழ்நாட்டில் ஆட்சி மாறிவிட்டதால் செந்தில் பாலாஜியை பழிவாங்க நேரம் பார்த்து கொண்டிருந்த தவிகவினர் அவர் மீது வழக்கு விசாரணைக்கு உடனடியாக அனுமதி கொடுத்து விட்டதாக தெரிய வந்துள்ளது. அதனால் மீண்டும் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை சுற்றி வளைக்கப் போகிறார்கள் என்பது உறுதியாகியிருக்கிறது. அவர் மட்டுமின்றி முன்னாள் அமைச்சர் KN நேரு குறித்த ஊழல் ஆதாரங்களும் அடுத்து தமிழக அரசுக்கு அனுப்பி அவர் மீதும் வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறை களமிறங்க திட்டமிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் இதுவரை முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அவர் நியமித்த பொறுப்பு DGP ஆகிய இருவரும் திமுகவின் ஊழல் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க விடாமல் அமலாக்கத்துறைக்கு தடை போட்டு வந்தார்கள். ஆனால் இப்போது தமிழ்நாட்டில் ஆட்சி மாறிவிட்டதால் அடுத்தடுத்து திமுகவின் ஊழல் அமைச்சர்கள் பலரும் அமலாக்கத்துறையால் கட்டம் கட்டப்படுவார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. நண்பர்களே, இந்த செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.